ஒன்றே யாயின் ஒன்றேயாம், பலவே யாயின் பலவேயாம், அன்றே யாயின் அன்றேயாம். அதனுடைய அர்த்தம் என்னன்னாங்க, கடவுள் இருக்கிறான்னு நீங்கள் நம்பினீங்கன்னா கடவுள் இருக்கிறார், கடவுள் இல்லை என்று நீங்கள் நம்பினீங்கன்னா கடவுள் இல்லை. ஒரே ஒரு கடவுள் இருக்கிறான்னு நம்பினீங்கன்னா ஒரே ஒரு கடவுள் இருக்கிறாங்க. பல கடவுள் இருக்கின்றார்கள் என்று நம்பினீங்கன்னா பல கடவுள் இருக்கிறாங்க. கடவுள் இருக்கிறாரான்னு தெரியாது, பொறுத்திருந்து பார்ப்போம் என்று சொன்னால் அதற்கும் கம்பன் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. இன்னைக்கு நான் கடவுளை நம்புகிறேன், நாளைக்கு நம்புவேன்னு தெரியாதனாலும் கம்பன் அந்த வாய்ப்பு கொடுக்குறாங்க. என்னை பொறுத்தவரை ஃபெட்னா அமைப்பு எப்பொழுதும் அதே போல் இருந்திருக்கிறது. வருகின்ற காலத்திலும் கூட எல்லா சித்தாந்தத்தையும் தாண்டி அனைவரையும் தமிழால் இணைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தொடர்ந்து இருக்க வேண்டும். அது சாதி மதத்தை எல்லாம் தாண்டி கருத்தியல் அடிப்படையிலே நம்மில் முரண்பாடு இருந்தாலும் கூட அப்படிப்பட்ட ஒரு அமைப்பாக ஃபெட்னா இருக்க வேண்டும் என்று எப்பொழுதும் விரும்புகின்றேன். அப்படித்தான் இருக்கிறது. வருகின்ற காலத்தில் அப்படி இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் சொல்ல விளைகின்றேன். கம்பராமாயணத்தில் கம்பன் சொல்லியிருக்கின்றான், கம்பன் எழுதியிருக்கின்றான். உங்களுக்கு கடவுள் மீது நம்பிக்கை இல்லை என்றாலும் கூட கம்பராமாயணத்தில் யுத்த காண்டத்தில் கடவுள் வாழ்த்தில் அதை சொல்கிறார். அதே போல் அருமை சொந்தங்களே, இங்கு இருக்கக்கூடிய தமிழர்கள் நீங்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல. தென்னாப்பிரிக்கா சென்றிருக்கின்றேன், அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களை சந்தித்து உரையாடி இருக்கின்றேன். அங்கே தென்னாப்பிரிக்காவில் நம்முடைய தலைவர்கள் சொல்லுவார்கள், அண்ணா ஹிந்துன்னு ஒரு காலம் இருக்குது, தமிழ்னு ஒரு காலம் இருக்குது. இங்கே சென்சஸ் நடக்கும் பொழுது தமிழ்நாட்டை சார்ந்த நிறைய தமிழர்கள் ஹிந்து என்கின்ற காலத்தை டிக்கெடிக்கிறதுக்கு பதிலாக தமிழர் என்கின்ற காலத்தை டிக்கெடிக்கிறாங்க, நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள், அவர்களை சொல்லி ஹிந்து என்கின்ற காலத்தில் டிக்கெடிக்க சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. அதே போல் இலங்கையில் இருக்கக்கூடிய நமக்கு தெரியும், அங்கே இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்த தமிழர்கள் எத்தனை ஆண்டுகள் அந்த வடுவோடு ரணத்தோடு அதையெல்லாம் தாண்டி தன்னுடைய மொழியை இனத்தை காப்பதற்காக உயிரையெல்லாம் விட்டு நாட்டையெல்லாம் தாண்டி கனடாவில், அமெரிக்காவில், யூகேவில் அதையெல்லாம் தாண்டி நின்று கொண்டிருக்கின்றார்கள். அதையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். மலேசியாவாக இருக்கட்டும், சிங்கப்பூராக இருக்கட்டும், சாதாரணமாக தெருவில் இருக்கக்கூடிய வியாபாரி நண்பர்கள் ஆரம்பித்து துணை ஜனாதிபதி வரை தமிழர்கள் இருப்பதை பார்க்குறோம். செசலீஸாக இருக்கட்டும், ஒரு பகுதியும் கூட. எதற்காக சொல்லுகின்றேன் என்றால், நாம் தயவு செய்து நம்முடைய தமிழினத்தை ஒரு சிறிய வட்டத்தில் அடைக்கக்கூடாது. ஹிந்து என்கின்ற வட்டத்தில் அடைக்கக்கூடாது, இஸ்லாமியர் என்கின்ற வட்டத்தில் அடைக்கக்கூடாது, கிறிஸ்தவர் என்கின்ற வட்டத்தில் அடைக்கக்கூடாது. அதையெல்லாம் தாண்டி தமிழர் என்கின்ற வட்டம் ஒரு பெரிய வட்டமாக இருக்க வேண்டும். அதில் எல்லோரும் இருக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளையும் கூட இந்த ஃபெட்னா மேடையிலே சொல்வதை என்னுடைய பெருமையாக நான் இந்த நேரத்தில் கருதுகின்றேன். காரணம்